வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நம்ம சந்தைகள் ஒரு ஸ்ட்ராங் ரீபவுண்ட் பிகாஸ் ஆஃப் த ஜிஎஸ்டி ரேட் கட் நிறைய நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்க மோர் தென் 1% அதிகரித்து 24,743 முடிவடைந்திருக்கிறது. கண்டினியூஸாக 4வது வாரமாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மிட் அண்ட் ஸ்மால் பார்த்தோம்னாக்க 2.49% அதிகரித்திருக்கிறது. எஃப்ஐஐ செல்லிங் குறைந்து போன வாரம் பார்த்தோம்னா 5,666 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதுபோல் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனும் பார்த்தோம்னா 13,444 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டாப் கைனர்ஸ் அந்த செக்டார் பார்த்தோம்னா சிபிஎஸ்சி, பிஎஸ்சி அண்ட் எனர்ஜி. அதுமாதிரி டாப் லூசர்ஸ் பார்த்தோம்னா ஃபார்மா, ரியாலிட்டி அண்ட் ஐடி. ஸோ ஸ்டாக் ஆஃப் த வீக்னு பார்த்தோம்னா நெட்வெப் டெக் வந்து பார்த்தோம்னா 37.5% ஏறி இருக்கு. தென் ஜிஎம்டிசி 22.6% ஏறி இருக்கிறது. சமான் கேபிட்டல் 16.8% அதிகரித்திருக்கிறது. ஸோ மெயினாக நிறைய கம்பெனிஸ் வந்து வர வாரத்தில் ஸ்டாக் போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் டிவிடெண்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம அன்னன்னைக்கு சொல்லுவோம், அதை பார்த்துங்க. மேலும் மார்க்கெட் கேபிட்டல் ஆஃப் 7 இந்தியன் மேஜர் கம்பெனிஸ் பார்த்தோம்னா, அதாவது மோஸ்ட் வேல்யூடு கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தோம்னா இந்த ஒரு வாரத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய் ஏறி இருக்கிறது. அதில் வந்து முக்கிய பங்குகள்னு பார்த்தோம்னா லைக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், எல்ஐசி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். மேலும் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹெல்த் கேர் வந்து மெயின் பில்லர் ஆஃப் அவர் எக்கானமி. ஸோ இந்த ஜிஎஸ்டியில் நிறைய விஷயங்கள் அதற்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் நிறைய பேசியிருக்கிறோம். நம்மளுடைய பழைய வீடியோவில் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், சந்தைகளில் என்ன மாதிரி விஷயங்களை பார்க்க வேண்டும் இல்லையா? ஸோ வரும் வாரம் பார்க்கும் பொழுது சந்தைகள் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஏன்னு பார்த்தோம்னாக்க நம்மளுடைய மேஜர் ஜிஎஸ்டி ரேட் கட், தென் ட்ரம்ப் அண்ட் மோடி ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் as against the tariff. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெட்டர் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. மூன்றாவது, நம்மளுடைய ஸ்ட்ராங் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா, அதாவது Q1 ஜிடிபி பார்த்தீங்கன்னாக்க 5th குவார்ட்டரா 7.8%. அடுத்தது ஆகஸ்டினுடைய மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, இதுவும் பார்த்தோன்னா 15-year ஹை எபோவ் 59 இருக்கு. இதுமாதிரி நம்மளுடைய சர்வீஸ் பிஎம்ஐயும் பார்த்தோன்னா 17 வருடத்து உச்சம், அதாவது 63க்கு மேலே இருக்கிறது. ஸோ இவையெல்லாம் கீ டேட்டா டு வாட்ச் ஃபார் த மார்க்கெட் ஆக்டிவிட்டி. அதுபோல் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வர வாரத்தில் குளோபல் மார்க்கெட்லையும் பார்த்தோம்னா லைக் சைனா, யூஎஸ், யூரோப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஃபர்தர் டிக்டேட் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் செக்டாரை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் ஜிஎஸ்டியில் வந்து ஒரு பெஸ்ட் பெனிஃபிட்டட் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் இன்டைரக்ட்லி பேங்க் இன்ட்ரெஸ்ட் இறங்கினாக்க ரேட் சென்சிட்டிவ் செக்டாரில் ஆட்டோமொபைல் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடும். இரண்டாவது மெட்டல் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இருக்கிறதுனால மெட்டல் ஸ்டாக்ஸில் ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா ஜிஎஸ்டினுடைய இம்பேக்ட்னால அதில் ஹோட்டல் ஸ்டாக்ஸ்லேயும் மொமெண்டம் வரக்கூடும். மேலும் ஃபோக்கஸ் ஆன் டெலிகாம் ஸ்டாக்ஸ், மெயினாக ஏர்டெல்லுடைய சிஎம்டி பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மீனிங் தட் சம் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி நடக்க இருக்க போகிறது அப்படிங்கிறத அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை டெக்னிக்கலாக பார்த்தோம்னா லாஸ்ட் வீக்கில் ஒரு பேரிஷ் கேண்டில் வித் லாங் லோவர் ஷேடோவில் இருந்தது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து ஒரு பையிங் அண்ட் டாமினன்ஸ் ஆஃப் ஒரு புல்ஸ் வந்து அட் லோவர் லெவலில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து வந்தா மாதிரி தான் தெரியுது. வீக்லி ஸ்கேலில் பார்க்கும் பொழுது நிஃப்டி வந்து ஒரு இன்சைடு பார் பேட்டர்னை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ கன்சாலிடேஷன் வித் ப்ராடர் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நவ் இட் ஹாஸ் டு ஹோல்ட் அபவ் 24,700. ஸோ இந்த வாரமே பார்த்தீங்கன்னா 24,743 தான் முடிவடைந்திருக்கிறது. ஸோ அதனால் இந்த லெவல்லேருந்து பார்த்தோம்னா 24,850 மற்றும் 24,500 ஜோன் இதை வந்து சர்வசாதாரணமாக தோற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஏன்னா கேப் அப் ஆச்சுனாலே 100-150 புள்ளிகள்லாம் 25,000 ஈஸியாக தொட்டுடும்.
மேலும் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 24,650, 24,500. மறுபுறம் பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா ஒரு பேரிஷ் கேண்டில் ஆன லாங் லோவர் ஷேடோலேயே அது இருந்துட்டு இருந்தது. ஸோ இண்டிகேட்டிங் ஒரு சப்போர்ட் பேஸ்டு பையிங், பட் வித் லிமிட்டட் அப்சைடில் தான் பேங்க் நிஃப்டியை பார்க்க முடிஞ்சது. வீக்லி ஸ்கேலில் பார்த்தோம்னா சென்செக்ஸ் ஒரு இன்சைடு பார் பேட்டர்னில் இருந்தாலும் ஒரு ஹைலைட் என்ன பண்ணுறதுன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் இன்டெசிஷன் அதை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். டிஸ்பைட் இன்ட்ராடே வாலட்டிலிட்டி, ஸோ இதை ஈவென்ச்சுவலி பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்தவரையும். அதுவும் ஒரு 80,500 ஜோனுக்கு மேலே பெட்டராக இருந்ததுன்னு வச்சுங்களேன். தென் ஒரு 81,300, ஒரு 800 புள்ளிகள் வரை மேலே எழும்பக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதுபோல் 80,300 மற்றும் 80,000 அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நண்பர்களே, நாளைய தினம் ஒரு கேப் அப் ஓப்பனிங் வித் பாசிட்டிவ் குளோபல் சென்டிமெண்ட்னால இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக். நன்றி, வணக்கம்.